இன்று வரலாற்று சிறப்புமிக்க இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ள கழக பொதுக்கூட்டம். இந்த கழக பொதுக்கூட்டன்றது வரலாற்று சிறப்பு மிக்கது. வழி எல்லாம் மக்கள் வெள்ளம். தளபதியாரின் 4 ஆண்டு சாதனைகள் மக்கள் மத்தியில், அது 4 ஆண்டில் 40 ஆண்டில் என்னென்ன செய்ய முடியுமோ, தேர்தல் வாக்குறுதியில் வாக்களித்ததையும் வாக்கு அளிக்காததையும் வெற்றியோடு மக்களுடைய பட்டி தொட்டி எங்கும் ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சிறுபான்மையினர் மக்கள் என்றும் அனைத்து சமூகத்தினருக்கும் அனைவருக்கும் மகளிர்கள், குழந்தைகள், பெண்கள், மாணவர்கள் என்று இன்று தமிழகத்தையே திருப்பி போட்டு ஒரு சிறந்த ஒரு மக்கள் முதல்வர், மக்களுக்கான முதல்வர் எங்களுடைய இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வழியிலும் இன்று கோலாகலமான இளைஞர்கள் மக்கள் வெள்ளத்திலே இன்று இந்த மதுரையே இன்று திணறிக் கொண்டிருக்கின்றது. இது மக்கள் ஆட்சிக்கு, மக்கள் முதல்வர் தளபதி ஆட்சிக்கு ஒரு நல்ல உதாரணம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதி சொன்னார்கள். 200 அல்ல, 200 தாண்டி 236 தொகுதியிலும் பாராளுமன்றத்தில் எப்படி 40 வந்தோமோ அதே மாதிரி சட்டமன்றத்திலும் ஒரு சிறந்த ஒரு சாதனையும் கொள்கையும் ஒரு சரித்திரத்தையும் மக்கள் முதல்வர் தளபதி அவர்கள் தலைமையில் இளைஞரின் செயலாளர் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் தலைமையிலே நடைபெறும். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான மாநாடு. பொதுக்கூட்டமா இல்ல மாநாடான்னு தெரியல. மாநாடு மிஞ்சும் வகையில் இந்த பொதுக்கூட்டம் இருக்கு. பட்டி தொட்டி நாங்க இங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் பக்கத்துல இருந்து வர ரூம் போட்டோம். எந்த பக்கம் எந்த தெருவில் போனாலும் இருவண்ண கொடிகள், கழக தொண்டர்கள். இந்த 2 நாளும் மதுரைய விழா கோலம் பூண்டு இருக்கு. அதே மாதிரி எந்த ஒரு இந்த அண்ணா அறிவாலயம் சிறப்பாக இந்த மதுரை மக்களிலே சிறப்பான இந்த அண்ணா அறிவாலயத்தை நேரடியாக நாங்கள் பார்க்கின்ற அந்த உணர்வுகளை பெற்றிருக்கின்றோம். நல்ல சிறப்பாக இருக்கு சார்.